குடிச்சிட்டு மரத்தடியில வந்து உட்கார்ந்தோம்னா சூப்பரா இருக்குது. ஏக்கா அப்படியே பெயின் பாருக்கா, கொஞ்சம் அப்படியே தூங்கிக்கிறேன். பாரடி முப்பாத்தா, இவளுக்கு சோகத்தை பாரு. ஏக்கா நீ நல்லா பெயின் பாப்பன்னு தெரியுக்கா, கொஞ்சம் பார்த்து விடுக்கா. உங்க வீட்டுக்காரோட கேர்ள் ஃப்ரெண்ட் போகுது. ஏடி கத்திரிக்காய்க்கு கையங்கால் முளைச்சு விடுங்களா பெரிய விடுங்களா? நீ இன்னும் முறைச்சோன்னா நான் சும்மா விட்டுருவோமா? தலை முடி இருக்காதாக்கோ. ஏன் ஒழுங்கா படுறி அக்கா. என்ன முறைச்சிட்டு போறாக்கா? முறைச்ச 5-6 ஆச்சு, நீ ஒழுங்கா படு. ஏக்கா அண்ணங்கிட்ட எது சொல்லிடுவாளோ? ஆமா, அந்த ஆள் பெரிய சூரன் வந்து வெட்டிடுவான், பாத்துக்கலாண்டி. யாருமா இங்க குஷ்பு முப்பாத்தா? ஏக்கா இவர் பார்த்தா போலீஸ் மாதிரி தெரியுதுல. ஏனிங்கண்ணா இந்த காலையில ஒண்ணு வேலையில இல்லீங்களே. நீ என்னடி சொல்ற? ஏக்கா இவரே பக்கத்து காலனில வாட்ச்மேனா இருக்கிறாரு, இவர் எனக்கு நல்லா தெரியும். ஓ வாட்ச்மேனா? நான் கூட போலீஸோடு பயந்துட்டேன். மா நான் போலீஸ் தாமா. அட போங்க தம்பி, பாக்குறதுக்கு நல்லா காமெடியா இருக்கீங்க. உங்களவே போலீஸ்னு சொன்னா நான் நம்புவேனாக்கோ? காசு கேட்டு வந்துருக்கீங்களா? அம்மா நான் உண்மையிலேயே போலீஸ். அட போங்க தம்பி, காமெடி பண்ணிட்டு. வீட்ல வேற காசு கீசலாம் ஒண்ணும் இல்லைங்க. என்னோட உருசனங்கள்லாம் வெளிய வேலைக்கு போயிட்டானுங்க. வந்தோட வேணா வாங்க, சாயங்காலமா 5-10 கொடுக்குறேன். ஆமா நாங்க எதுக்கு உங்களுக்கு காசு கொடுக்கணும்? எதுக்கு வந்திருக்கீங்க? உங்களையா அரெஸ்ட் பண்ணிட்டு போலான்னு வந்திருக்கிறேன். அரெஸ்டா? எதுக்கு? ஏமா இங்க ரோஸ்மெரின்னு ஒரு லேடி இருந்திருக்காங்க, அவங்கள ஈவ் டீசிங் பண்ணிருக்கீங்க. ஈவு டிசிங்கா? அப்படின்னா? ஐயோ முப்பாத்தா, வாய் வச்சு கொஞ்சம் கம்மன் இரு. கொஞ்சம் இருடி, என்ன ஏதுன்னு கேப்போம். எனக்கு தம்பி அப்படிலாம் எதுவும் பண்ணலீங்களே, யார் சொன்னது? 3 பேர் கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க, உங்களையா அரெஸ்ட் பண்ண சொல்லி ஆர்டர். ஏன்பா நாங்களே வந்து சொத்தை தின்னுட்டு விதி வந்தா சாவோன்னு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எங்களை போய் போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிடுறீங்களே, உங்களுக்கு மனசாச்சு இருக்குதா? போலீஸ் ஸ்டேஷனுக்கா? என்ற குடும்பத்துல யாருமே போலீஸ் ஸ்டேஷன்ல கால் வச்சது இல்லையே. பரவாயில்லம்மா, இப்ப வந்து நீ வை. ஆமா உன்னோட குரல்ல எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது. என்ற குரல் நல்லா இருக்குன்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இல்ல இல்ல, இந்த குரலை நான் எங்கேயோ கேட்டிருக்கிறேன். சரி சரி குஷ்பக்கா முப்பாத்தா, நீங்க போயிட்டு வாங்க, நான் வீட்ல வேலை இருக்குது, நான் போய் பார்க்கறேன். நீ எங்கம்மா போற? அண்ணா நீங்க முப்பாத்தாவும் குஷ்பையும் தேடி தான வந்திருக்கீங்க, அவங்க 2 பேரும் இவங்க தான், கூட்டிட்டு போங்க. அடி பாவி, கூடவே இருந்து குழி பறிக்கிற? ஏண்டி உமா, கூடவே நல்லா இருந்துட்டு இப்ப கடைசியில பிரச்சனை வந்து எங்களை மாட்டி விடுறியா? மரியாதை கிளம்பு. முக்கியமா இங்க உமான்னு ஒருத்தவங்கள தான் கூட்டிட்டு வர சொல்லியிருக்கிறாங்க. அப்பா இப்பதான் நிம்மதியா இருக்கு, மரியாதையா கிளம்பு. ஏங்க தம்பி, அப்படியே அந்த புருஷங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிருங்க, எங்க ஜாமீன் எடுக்கணும்ல. உங்க புருஷனுங்களே வேற கூப்பிடணுமா? கூப்பிடுறேன். நீங்க வாங்க. வாங்கடி, எத்தனை நாளைக்கு தான் இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கிறது? ஒரு நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷன் எப்படி இருக்கு, ஜெயில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் வருவோம். இந்த பொம்பளைங்க லூசா இல்ல லூசு மாதிரி பேசுதுங்களான்னு தெரியல. போலீஸ் ஸ்டேஷன் வர்றதே எவ்வளவு குசியா வருதுங்க பாரு. அத்தை ஏனுங்க அத்தை, நானே போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வரேங்க, வீட்டை பத்திரமா பாத்துக்கோங்க, மாமா வந்து சொல்லிருங்க. பிக்னிக் போற மாதிரி சொல்லிட்டு கிளம்புதுங்க. ஐயோ இதுங்களை வச்சு எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. என்ன தம்பி, ஜீப் எல்லாம் கொண்டு வந்துருக்கீங்களா? ஜீப்ல போனா தான் ஒரு மரியாதையா இருக்குமாக்கோ, ஆட்டோ பிடிச்சல போனா நல்லா இருக்காது. நீங்க தேசத்துக்கு பாடுபட்டாமா ஜெயிலுக்கு வரீங்க, ஈவ் டீசிங் பண்ணிட்டு புடிச்சிட்டு போறமா, கொஞ்சமாவது அதுக்கு மரியாதை கொடுங்க. அட போங்க தம்பி, காமெடி பண்ணிட்டு. ஈவ் டீசிங்னா என்னன்னே எங்களுக்கு தெரியாது, இதுல வேற நீங்க என்னென்னவோ சொல்லிட்டு இருக்கீங்க. சரி போனா போகுது, நேரம் போகலன்னு தான் நாங்க வர்றோம். முதல்ல ஈவ் டீசிங்னா என்னன்னு தெளிவா சொல்லுங்க. உங்ககிட்ட எல்லாம் என்னால பேச முடியாது, போலீஸ் ஸ்டேஷன் வாங்க, அங்க வச்சு பேசிக்கிறேன். ஏக்கா போலீஸ் ஸ்டேஷன் நம்ம வீட்டை விட சூப்பரா இருக்குக்கா. கரும்பு தின்ன கூலியாடி, ஜாலியா இருக்கலாம்டி. ஏக்கா எனக்கு சோறாக்குற டென்ஷன்லாம் இல்ல. இதுங்க உண்மையாலுமே கலாய்க்குதுங்களா இல்ல பைத்தியங்களா? சார் சீக்கிரமா உள்ள போலாம் சார், வெயில் ரொம்ப அடிக்குதுங்க. ஏங்க சார் உள்ள ஏசி இருக்குங்களா? நீங்க உங்க அம்மா வீட்டுக்கு போல போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கீங்க. அட எவ்வளவு நாளைக்கு தாங்க வீட்டையே சுத்தி வர்றது, இன்னைக்கு ஒரு நாள் போலீஸ் ஸ்டேஷனை சுத்தி வரோம். இதுங்க பேசுற பேச்சுக்கு இதுங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்து உள்ளதான் வைக்கணும். அட நீங்க வேறங்க தம்பி, எங்களுக்கு ஆல்ரெடி ஆயுள் தண்டனை கொடுத்தாச்சு. அதுங்களை வச்சு சமாளிக்க முடியாம தான் எங்க போறதுன்னு தெரியாம அல்லாடிட்டு இருக்கிறோம். நல்ல வேலை என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நீங்க வந்தீங்க. என்னது உங்க என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நானா? சார் வாங்க சார் போலாம். ஐயா போலீஸ் ஸ்டேஷன் சூப்பரா இருக்கு. அக்கா இந்த சினிமால வர மாதிரி வெள்ளப்படவில தருவாங்கல்ல, அது நமக்கு தருவாங்களா? எனக்கு கட்டினா சூப்பரா இருக்குக்கா. இருடி போலீஸ்கார தம்பி வரட்டும், எல்லாம் தருவாங்களான்னு கேட்கலாம். கேக்கா 3 நேரம் சுட சுட சாப்பாடு வேற கிடைக்கும்ல, ஜாலி. உங்க புருஷங்களுக்குலாம் கால் பண்ணிருக்கேன், எல்லாம் வருவாங்க. அட ஏங்க அவங்களுக்கு போய் கால் பண்றீங்க? அவங்க எல்லாம் வந்து ஒன்னும் ஆக போறது இல்ல, நாங்க 2 நாளைக்கு இங்க இருந்து விட்டு போறோங்க. அப்புறம் சார் இந்த சினிமால வெள்ளப்பட வீர தருவாங்கல்ல, அது தருவாங்களா? அண்ணா
சோறு என்னால் 3 நேரம் திங்க முடியாதுங்க. ஏதோ ஒரு நேரம் தோசை போடுவீங்களா? அப்புறம் முக்கியமான விஷயங்க, எனக்கு டீ குடிக்காம இருக்கவே முடியாது. ஒரு நாளைக்கு 2 டீ போதுங்க. எனக்கு தம்பி, எனக்கு தோசையெல்லாம் வேணாங்க, 2 சப்பாத்தி போடணும். ஏன்னா சுகர் இருக்குதுங்க. ஏமா இது போலீஸ் ஸ்டேஷனா இல்ல ஹோட்டலா? ஆனா நீங்க வேற புசு புசுன்னு கோவப்படுக்கிறீங்க. கொஞ்சம் மூஞ்சிட்ட சிரிச்ச மாதிரி வைங்களேன். அவர் சிரிக்க மாட்டாருடி. வாங்க வாங்க, நம்ம போய் நல்லா சுத்தி பார்த்துட்டு வரலாம். ஐயோ, சரியான அரக்கு இருக்குங்களா கூட்டிட்டு வந்திருக்கோம் போலயே. இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் என்ன பண்ண போகுதுங்களோ தெரியல. ஏக்கா, இங்க இருந்து செல்ஃபி எடுத்து போடலாமா? ரெடி ரெடி ஸ்டெடி கோ. சார், நீங்களும் செல்ஃபில விழுகிறீங்க. கொஞ்சம் சிரிச்ச மாதிரி வைங்க சார் மூஞ்சிய. பார்க்க கொடூரமா இருக்கு. இது போலீஸ் ஸ்டேஷனா இல்ல வேற என்னமா நினைக்கிறீங்க? அட, போலீஸ் ஸ்டேஷன் தெரிஞ்சதா போட்டோ எடுத்துட்டு இருக்கோம். சும்மா இதே கேட்டுட்டு இருக்கீங்க. முப்பத்தா போஸ் கொடு. அப்பா, இன்ஸ்டாகிராம்ல போட்டோம்னா லைக்ஸ் அள்ளும். அது என்ன கிராமம்? அது எங்க இருக்குது? பக்கத்து தெருவில் தான் இருக்குது, வாங்க போயிட்டு வரலாம். போலீஸ்கார தம்பி காமெடியா தான் பேசுது. யோ, எங்கயா இருக்கீங்க? சீக்கிரம் வாங்கயா. பொண்டாட்டிய கட்ட சொன்னா பைத்தியங்களை கட்டி இருக்கிறானுங்க. போலீஸ்கார தம்பிக்கு ஒரே காமெடி தான். யோ, சீக்கிரம் வாங்கலேயா. சார் சார், என்று பொண்டாட்டி எங்கீங்க? யோ, என்னையா இவ்வளவு நேரம் கழிச்சு வரீங்க? சீக்கிரமா வர சொன்ன இல்லையா? ஐயோ, நீங்க வேற சொல்லுங்க சார். எங்க பொண்டாட்டிங்களே எங்க? பாவம், உங்க முன்ன பின்ன போலீஸ் ஸ்டேஷன் வந்ததே இல்ல. யோ, என்னையா இப்படி சொல்றீங்க? உங்க பொண்டாட்டிங்க பிக்னிக் வந்த மாதிரி ஜாலியா இருக்குதுங்க. அங்க கொஞ்சம் பாருங்க. பாத்தீங்களா ஐயா சிரிப்பு சத்தத்தை? அவளுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வந்த மாதிரியா இருக்கிறாங்க. ஜாலியா இருக்கிறாங்க. நீங்க தான் ஐயா பதறி அடிச்சு ஓடி வந்திருக்கீங்க. குஷ்பு, குஷ்பு. ஏனுங்க மாமா, உங்களை யார் இங்க வர சொன்னா? மனுஷன் நிம்மதியா எங்கேயுமே இருக்க விட மாட்டீங்களா? ஆண்டி முப்பாத்தா, நாம எங்கேயும் நிம்மதியா இருக்க கூடாது. மூக்கல வேர்த்துரும். அட பாவீங்களா, நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கீங்க பதறி அடிச்சு ஓடி வந்தா உங்க நிம்மதியை கெடுத்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இண்டி முப்பாத்தா, என்ன பிரச்சனை பண்ணி வச்சிருக்க? போலீஸ் ஸ்டேஷன் வர்ற அளவுக்கு ஆகி போயிடுச்சு. அட நீங்க வேற, நான் கூட போலீஸ் ஸ்டேஷன்ல என்னமோ பயந்துகிட்டு இருந்தேன். உள்ள வந்து பார்த்தா தான் தெரியுது, ஏசி ரூம்பு, இன்னும் நேரம் சாப்பாடு, ஜாலியா இருக்கலாமே. ஆமா ஆமா, நாங்க செல்ஃபி எல்லாம் கூட எடுத்தோம். ஸ்டேட்டஸ்ல அப்டேட் பண்ணிருக்கேன், பாத்தீங்களா? கூறுகட்டவளே, வாயை வச்சுட்டு கம்மன் இரு. உன்னை வீட்டுல விட்டுட்டு போறதுக்கே எனக்கு பயமா இருக்குது. இவங்களோட சேர்றதுன்னு சொன்னா நீ கேக்குறியா? யோ, என்னமோ என் பொண்டாட்டிங்க போலீஸ் ஸ்டேஷன் வர்றதுக்கே பிறந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறா. உன்னோட பொண்டாட்டிக்கு ஒன்னும் தெரியாது. வாயை வச்சுட்டு கம்முனியா? சார் சார், என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க சார். யோ, நீ அவன் இல்ல? சார், ஞாபகம் வச்சிருக்கீங்களா? யோ, இதுல ஒன்றரை பொண்டாட்டி யாருன்னு சொல்லியா? அந்த மூஞ்சி நான் பாக்கணும். சுடிதார் போட்டு நிக்கிறா இல்லைங்க, அவதேன்ற ஒண்டாட்டி. உங்களை அன்னைக்கு கழுவி கழுவி ஊத்துனது. என்னங்க மாமா சொல்றீங்க? அன்னைக்கு ஒரு போலீஸை திட்டினே இல்ல, அவருதான் இவரு. ஐயோ, நான் இல்ல. ஏமா, உன்ற வாய்க்கு ஒரு அளவில்ல? வாயா அது கால் வாயான்னு தெரியல. அண்ணே, அது ஏதோ தெரியாம நடந்துருச்சுங்க அண்ணே. இதுல இருந்து நல்லா தெரியுது, கண்டிப்பா இந்த ரோஸ்மெரி மேடம பயங்கரமா நீங்க ஈவ்டீசிங் பண்ணிருக்கீங்க. ஏங்க மாமா, இவர் ஏதோ ஈவ்டீசிங் சொல்றாரே, அப்படின்னா என்ன? சார் சார், என்ற முப்பாத்தாளுக்கு எதுவுமே தெரியாதுங்க. அவளுக்கு அது பேர் கூட சரியா தெரியல பாருங்க. அப்படிலாம் பண்ண மாட்டாங்க சார். ஓ, உன்ற பொண்டாட்டி வாயை பத்தி நீ என்கிட்ட சொல்ற? யோ, கம்முனிரியா. அக்யூஸ்டே உன்ற பொண்டாட்டி தான். சார் சார், இனிமேல் எந்த தப்பும் நடக்காதுங்க. ரோஸ்மெரி என் கூட படிச்ச பொண்ணு தான். நான் பேசி கேஸை வாபஸ் பண்ண சொல்றேன். எப்படியாவது விடுங்க சார். ஐயோ, எங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவீங்களா? நாங்க 2 நாளைக்கு இருந்துட்டு வரமே. முப்பாத்தா செருப்பு பிஞ்சிரும். மறுபடியும் கிளம்பிடு சொல்லிட்டேன். யோ, இந்த பொம்பளைங்களெல்லாம் வச்சு எப்படியா நீங்க சமாளிக்கிறீங்க? உங்களுக்கெல்லாம் கோயில் தான் கட்டணும். சார் சார், நான் ரோஸ்மெரிக்கு ஃபோன் பண்ணி கேஸை வாபஸ் பண்ண சொல்றேன் சார். நீங்க எப்படியாவது விட்டுருங்க சார். சரி சரி, எழுதி கொடுத்துட்டு இந்த பொம்பளைங்களை கூட்டிட்டு போங்க. இன்னொரு தடவை இந்த பொம்பளைங்க மேல ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துச்சு, அப்புறம் லாக்அப்ல வச்சு லாடம் கட்ட வேண்டியது இருக்கும். லாடம் கட்டுவீங்களா? அப்படின்னா என்னது? தூக்கி போட்டு மிதிக்கிறத தான் அப்படி சொல்றாரு. சரி சரி, எல்லாரும் கிளம்புங்க. கம்ப்ளைண்ட் வாபஸ் ஆனதும் ஃபோன் பண்றேன். அப்ப அவசியம் நாங்க கிளம்பணுமா? சார் சார், வீட்டுக்கு போனா சாப்பாடெல்லாம் செய்யணுங்க சார். எங்களை எங்கே ஏற்க வைங்க சார். எப்பா தெய்வங்களா, இந்த பொம்பளைங்களை கூப்பிட்டு கொஞ்சம் கிளம்புறீங்களா? குஷ்பு, அருவி கட்டவளே, சார் சொல்லும் போதே கிளம்பி வந்துரு. இல்ல உன் மேல கஞ்சா கேஸ போட்டுருவாங்க. கஞ்சா கேஸ்ல போடுவாங்களா? வேணாம் வேணாம், நாங்க வீட்டுக்கே போறோம். வாங்கடி, நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். வீட்டுக்கே போவோம். திரும்பி அந்த காலனியே சுத்தி சுத்தி வரணும். யோ, இதுங்களெல்லாம் எப்படியா வீட்டுல வச்சு சமாளிக்கிறீங்க? என்ன சார் பண்றது, எல்லாம் எங்க நேரம். தெரியாம தப்பு நடந்துச்சு, எங்களை மன்னிச்சுக்கோங்க. நாங்க வீட்டுக்கு போறோம். யோ இல்லையா? யோ, இன்னொரு தடவை ஒன்ற பொண்டாட்டி ஓவரா பேசுச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாதாக்கோ.
ஒன்றரை மூஞ்சிக்கு தான் அந்த பொம்பளையை விட்டுருக்குற. ஏங்க சார் ஓவரா பேசிட்டாளுங்களா? ஓவரா பேசிச்சா? அது வாய் திறந்து மூடவே இல்லை. சரிங்க சார், மன்னிச்சிருங்க சார், நான் கிளம்புறேன். ஷபாடி, ஒரு வழியா எல்லாத்தையும் அனுப்பி விட்டாச்சு. எம்மாடி, இந்த மாதிரி பொம்பளைங்கள நான் எங்கேயுமே பார்த்தது இல்லப்பா. இனி முப்பாத்தா லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்குது. நம்ம புருஷன்கிட்ட சொல்லி ஹோட்டல் கடை கூட்டிட்டு போக சொல்லாமா? ஆமாக்கா, எனக்கு கூட வீட்டில் சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்குது. ஹோட்டலில் போய் தான் சாப்பிடணுமாக்கும். ஏங்க குமார் என்ன எங்கள் வீட்டுக்காரங்க? அவன் உள்ள கையெழுத்து போட்டு வரேன், நான் உங்களை வீட்டுக்கு கிளம்ப சொன்னான். கிளம்புங்க, ஆட்டோ பிடிச்சு. ஏங்க ரொம்ப பசிக்குது, சாப்பிட்டு போலாமா? சாப்பிடணுமா? எவ்வளோ பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு உங்களுக்கு சாப்பிடணுமா? ஏன் உங்களுக்குலாம் அறிவு இருக்குதா இல்லையா? எவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டு நிக்கிறீங்க. அந்த ரோஸ்மேரி பொண்ணு தூக்க மாட்ட போயிருச்சாக்கும் நீங்க பண்ண ஈவ்டீசிங்ல. ஆ ஏன்னா ஈவ்டீசிங்னா என்னன்னு எங்களுக்கு தெரியல. நீங்க என்னென்ன புதுசு புதுசாக குண்டை தூக்கி போடுறீங்க? அந்த ரோஸ்மேரி பார்த்து என்ன சொன்னீங்க? இவங்களே யாரும் ஒன்றும் சொல்லல, நான் தான் சும்மா திட்டி விட்டேன். அதுக்கு இப்ப என்ன? போ போ, காலனி பக்கம் போ. அவன் புருஷன் அருவாளை தீட்டி வச்சு உட்காந்துட்டு இருக்கிறான். உன் கொண்டையா இருக்க மூட மாட்டான். ஐயோ பயமா இருக்குதே. அருவாளும் கையுமா மிரட்டிக்கிட்டு திரியிறான். போன இன்னைக்கு சத்த. இந்த லட்சணத்துல உனக்கு சோறு வேணுமா? நான் வேணா சோறு வாங்கி கொடுக்கட்டுமா? ஐயோ வேணாங்க, பேசாம வீட்டுக்கே போயிடுறோம். அங்க போய் அவன் கையில கால விழுந்தாலும் சமாதானம் பண்றேன். நான் கிளம்புறேன் வீட்டுக்கு. எனக்கு பசிக்குதே. பசிக்குதோ? ஏண்டி ஒருத்தன் அருவாள் வச்சு மாட்டுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். நானே கதி கலங்கி போய் நின்றுட்டு இருக்கிறேன். பசிக்குதோ? சோறு ரொம்ப முக்கியமா? வாடி வீட்டுக்கு போலாம். அப்போ குமார் என்ன, நாங்கள் கிளம்புறோம். என் வீட்டுக்கார்ட்ட சொல்லிடுங்க. அவர் வந்து பத்திர போறாரு. நாங்கள் முன்னாடி போய் அவனை சமாதானப்படுத்துறோம். அப்புறம் நீங்களாம் வந்தீங்கன்னா சண்டையாகி போயிருமாக்கும். கிளம்புங்க கிளம்புங்க, ஃபர்ஸ்ட் கிளம்பி போங்க. அப்பாடா, ஒரு வழியா எப்படியோ அதுங்களை வீட்டுக்கு துரத்தி விட்டாச்சு. நாங்க 3 பேரும் நிம்மதியா சாப்பிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணோம். பொம்பளைங்க வீட்டுல இருந்தா சும்மா இருக்கிறீங்களா? இதுதான் வேலை வெட்டிக்கு அனுப்பணுமாக்கும்.